காலை வணக்கம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், நம் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், நம் இயேசுவின் ஸ்நேகம். ஆமாங்க, ஒரு மனுஷன் தன்னுடைய வேல்யூ யாருக்குமே தெரியலையே, யாருமே தன்னை நேசிக்க மாட்டேங்கிறாங்களே, யாருமே தன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தானா. அவனுடைய ஃப்ரெண்டு அவனிடத்துல சிவப்பு நிற கல்லை கொடுத்து அதனுடைய மதிப்பை அறிந்து வரும்படி சொன்னானா. அவன் அந்த கல்லை முதலாவது ஒரு பழ வியாபாரியிடம் கொண்டு சென்றானா. அந்த பழ வியாபாரி அந்த கல்லுக்கு 1 கிலோ ஆரஞ்சு தரேன்னு சொன்னாராம். பின்பு அந்த கல்லை ஒரு காய்கறி வியாபாரியிடம் கொண்டு சென்றாராம். அதற்கு அவர் 1 கிலோ உருளைக்கிழங்கு தரேன்னு சொன்னாராம். அந்த கல்லை ஒரு நகை வியாபாரியிடம் கொண்டு சென்றாராம். அதற்கு அவர் 50,000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாராம். கடைசியாக அந்த கல்லை விலையுயர்ந்த கற்கள் விற்கும் வியாபாரியிடம் கொண்டு சென்றாராம். அந்த வியாபாரி அந்த கல்லை பார்த்துவிட்டு சொன்னாராம், தம்பி, இந்த கல் உனக்கு எங்க கிடைத்தது? இது எவ்வளவு விலையுயர்ந்த கல்லு தெரியுமா? இதற்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது என்று சொன்னாராம். அவன் மறுபடியும் தன்னுடைய ஃப்ரெண்டினிடத்துல வந்து நடந்த எல்லாவற்றையும் சொன்னானா. அவன் ஃப்ரெண்டு சொன்னானா, இப்படித்தான் உன்னோட வேல்யூ சிலருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நீ எவ்வளோ ப்ரெஷியஸ், எவ்வளோ வேல்யூபிள்னு உன்னை உண்டாக்கினவருக்கு தெரியும். அவர் பார்வைக்கு நீ அருமையானவன். அவர் உன்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறாரு. உன்னை குறித்து ஒரு பிளான் வைத்திருக்கிறாருன்னு சொன்னாராம். அந்த மனுஷன் அங்க இருந்து சந்தோஷமாய் கடந்து சென்றானாங்க. ஆமாங்க, இந்த காலை வேளையில நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறீங்களா? என்னை நேசிக்க யாருமே இல்ல, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்ல, என்னை யாருமே மதிக்கிறது கூட இல்லைன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்களை அதிகமா நேசிக்கிறாருங்க. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன்னு சொல்லி இருக்கிறாரே. ஆமாங்க, ஏசப்பாக்கு நீங்க ரொம்ப வேல்யூபிள், ப்ரெஷியஸ் என்பதை மறந்து போகாதீங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, என்னை நேசிக்க யாருமே இல்லையே, என்னை யாரும் மதிக்க கூட மாட்டுக்கிறாங்களேன்னு ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பார்வைக்கு நாங்கள் அருமையானவர்களாய் இருக்கிறோமே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் எங்களை உண்டாக்கி இருக்கிறீரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்களை குறித்து மேலான திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீரே அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன் என்று சொன்னீரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. உங்க பிள்ளைகளோட மனதுல இருக்கிற எல்லா சோர்வுகளையும் நீக்கி ஆண்டவரை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீங்க நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். உங்களுடைய அன்பினாலே நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.